காவல்துறையில் பதக்கம் வழங்கப்படுவது ஒரு பெருமைக்குரிய விஷயம். சிறப்பான பணி செய்வதற்கான பதக்கம், சிறப்பாக செயல்பட்டதற்கான பதக்கம், உயிரை பணயம் வைத்து மிக உயர்ந்த செயல்கள், வீர தீர செயல்கள் செய்ததற்கான பதக்கம், பல வருடம் சிறப்பாக பணியாற்றியதற்காக பதக்கம் என்று பல்வேறு பதக்கங்கள் காவல்துறையில் காவலர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் வழங்கப்படுகிறது. பிரெஞ்சு மன்னர் நெப்போலியன் போனாபார்ட் கூறுவார், "Give me enough medals, I will win any war for you." எனக்கு போதுமான அளவிற்கு பதக்கங்களை தந்தால் எந்த போரையும் நான் வென்று காட்டுவேன் என்று நெப்போலியன் போனாபார்ட் கூறுவார். பதக்கங்கள் யூனிஃபார்ம் சர்வீஸில் ஒரு பெருமைக்குரிய விஷயம். இன்று பதக்கங்கள் பெற்ற அனைவருக்கும் நம்முடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய சிறப்பை காண வந்திருக்கின்ற அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் இது மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம். காவல்துறையில் சிறப்பாக பணி ஆற்றுவதற்கும் பாராட்டு தரப்படுகிறது. சில செயல்கள் செய்யாமல் இருப்பதற்கும் பாராட்டு தரப்படுகிறது. நான் முதல் கூறியது போல் வீர தீர செயல்கள் செய்வதற்காக பதக்கங்கள் தரப்படுகிறது. நேர்மையாக 10 வருடம், 15 வருடம், 20 வருடம் பணியாற்றியதற்காக பதக்கங்கள் தரப்படுகிறது. திருவள்ளுவர் ஒரு திருக்குறளில் செய்தக்க அல்ல செய்ய கடும், செய்தக்க செய்யாமை ஆயினும் கடும் என்று கூறுவார். செய்தக்க அல்ல செய்ய கடும், செய்தக்க செய்யாமை ஆயினும் கடும். ஒரு மனிதன் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய தருணத்தில் செய்யாமல் விட்டுவிட்டாலும் அது தவறாகிவிடும். அதை போல் செய்யக்கூடாததை செய்வதனாலும் தவறு ஏற்படும் என்று கூறுவார். காவல்துறையில் இது முக்கியமான ஒரு தேவை. எதை எப்போது செய்ய வேண்டும் என்பது அதை அப்போது செய்ய வேண்டும். எதை செய்யக்கூடாது என்று சட்டம் கூறுகிறதோ, சமுதாயம் எதிர்பார்க்கிறதோ அதை செய்யக்கூடாது. இந்த பட்டம், இந்த பதக்கம் வழங்கக்கூடிய இந்த விழாவில் பதக்கங்கள் பெறுவதுடன் அந்த பதக்கங்களுக்கு தகுந்தவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை நினைவு கொள்ள வேண்டும். பல நேரங்களில் தகுதி வாய்ந்தவனுக்கு பதக்கங்கள் வழங்கப்படுவதில்லை என்பது ஒவ்வொருடைய மனதிலும் எழக்கூடிய ஒரு வருத்தம், ஒரு சந்தேகம். நான் இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டேன், ஆனால் எனக்கு மெடல் கிடைக்கவில்லை. அவ்வளவு சிறப்பாக செயல்படாத இன்னொருத்தருக்கு இந்த பதக்கம் வழங்கப்பட்டுள்ளது என்பது சராசரியாக எல்லாருடைய மனதிலும் எழக்கூடிய ஒரு விஷயம். இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள், காவலர்களை எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்வது, எல்லோருக்கும் வழங்கப்படுவதால் பதக்கங்கள் பெருமை சேர்ப்பதில்லை. எல்லோருக்கும் தரப்படுவதால் பரிசுகள் பெருமைக்குரியதாக மாறுவதில்லை. ஒரு சில பேருக்கு தருவதப்படுவதனால்தான் பதக்கங்கள் பெருமைக்குரியதாக திகழ்கிறது. அதே நேரத்தில் அந்த பதக்கங்கள் பெறுவதற்கு தகுந்தவர்களாக எல்லோரும் திகழ முடியும், எல்லோரும் தங்களுடைய பணியில் செயல்பட முடியும். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய பெருமை பெறக்கூடிய பதக்கங்களால் மட்டுமல்ல, நம்முடைய செயல்திறன் பதக்கங்கள் வாங்குவதற்கு உகந்தவர்களாக நாம் செயல்படுவதில் தான் இருக்கிறது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் இந்த ஏற்பாடுகளை எல்லாம் சிறப்பாக செய்திருக்கின்ற நம்முடைய டெபுட்டி கமிஷனர் திரு ஜான்சன் அவர்களுக்கு பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இங்கே 3 வருடம் அசிஸ்டன்ட் கமிஷனராகவும் டெபுட்டி கமிஷனராகவும் சிறப்பாக பணியாற்றி இந்த புதிய ஆர்ம்ட் ரிசர்வ் சென்னை மாநகரிலிருந்து பிரிக்கப்பட்டு தாம்பரத்தில் துவங்கப்பட்டு சிறப்பாக இங்கே நடப்பதற்கு அவர் ஒரு முக்கிய ஒரு ஊன்றுகோலாக செயல்பட்டிருக்கிறார். அவர்களுக்கு அனைவர் சார்பாக
நம் அனைவர் சார்பாக என்னுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாற்றுதலாக செல்கிறார், செல்கின்ற இடத்திலும் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று அவர்களை வாழ்த்தி, வந்திருக்கின்ற காவல்துறையினர் அனைவருக்கும், குறிப்பாக பதக்கங்கள் பெற்றவர்களுக்கும், என்னுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.